3 டிகிரி படிச்சிருக்காங்க, அமெரிக்காவில் படிச்சிருக்காங்க, வேற எங்கேயோ படிச்சிருக்காங்க, பணத்தை சம்பாதிச்சிட்டாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க, இஎம்ஐ முடிச்சிட்டாங்க, நல்ல குடும்பம். 50 வருடத்தில் வாழ்க்கை என்பது வெறுமையாக இருக்குது. வாழ்க்கை என்பது உள்ள எதுவும் இல்லை அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து கேட்குறாங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடாது என்றால் நாமும் பணம் பட்டம் இதையெல்லாம் துரத்தாம் எதற்காக பிறந்தோம் என்கின்ற உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். எப்பவுமே காலங்காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னு. வாழ்க்கை இஸ் நத்திங் பட் அ சயின்ஸுங்க. உங்களுடைய லைஃப் இஸ் நத்திங் பட் அ சயின்ஸ். சயின்ஸில் இருக்கக்கூடிய ட்ரூசம், ஒரு சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா there are many things that is true. இப்போ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா ஆல்வேஸ் ஹோல்ட்ஸ் குட், நியூட்டனுடைய செகண்ட் லா எப்பொழுதுமே உண்மை, நியூட்டனுடைய தேர்ட் லா எப்பொழுதுமே உண்மை, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அது பொய்யாகாது எப்பவும் உண்மை, வாட்டர் மாலிகூல்ஸ் கண்டென்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அதுவும் பொய்யாகாத உண்மை. எப்படி சயின்ஸில் அங்கே இருக்கக்கூடிய ட்ரூயிசம் அது உண்மையாக பொய் இல்லாமல் எப்பொழுதும் உண்மையாக இருக்கோ, அதே போல் வாழ்க்கையிலும் ஒரு 4-5 விஷயங்களை சரியாக செய்யும் பொழுது அது எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுக்கும். ஆனால் செய்யும் பொழுது அது கடினமாக இருக்கும், செய்யும் பொழுது கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் செய்யும் பொழுது இதை சரியாக செஞ்சோம் அப்படின்னா வெற்றிகள் என்பது நிச்சயமாக தேடி வரும். தாமதமாகலாம், கொஞ்சம் குறைச்சி வரலாம், 2 ஆண்டுகள் தள்ளி வரலாம், ஆனால் வெற்றிகள் என்பது உறுதியாக உங்களுக்கு வரும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா மேடையில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் இதை தான் சொல்ல போகிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின், பர்சனல் டிசிப்ளின். எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படிங்கிற டிசிப்ளினோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கணும். ஹவ் யூ கண்டக்ட் வித் அதர்ஸ், எப்படி பேசுவீங்க, எப்படி பழகுவீங்க, எப்படி இன்னொருத்தருக்கு நேரம் கொடுப்பீங்க, எப்படி ஒரு மனிதனை அரவணைப்பீங்க, எப்படி ஒரு பிரச்சனையை கூட நீங்கள் கையாள போகிறீங்க, அந்த டிசிப்ளின் அனைத்தும் டிசிப்ளின் என்கின்ற வார்த்தைக்குள்ளே வந்துடும். டிசிப்ளின் என்பது வெறும் நேரத்துக்கு வருவது மட்டும் டிசிப்ளின் கிடையாது. நேரத்துக்கு வருவது டிசிப்ளினில் ஒரு பார்ட். ஆனால் டிசிப்ளின்ங்கிறது மொத்தமாக உள்ளடக்கி இருக்கு.